கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வல்லமையோடே உதிக்கும் சூரியன். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள். தேவனில் அன்பு கூறுகிற வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கையாகும். தேவனை உண்மையாய் நேசிப்பவர்கள் அவருடைய அன்பை அனுபவிக்க முடியும். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று இயேசு கூறுகிறார். அவர் நம்மில் வெளிப்படும் போது சூரியனைப் போல வல்லமையோடு பிரகாசிக்கிறவர்களாக மாற முடிகிறது. மல்கியா தீர்க்கதரிசி கூறும்போது, இயேசுவின் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று ஆசீர்வதிப்பதை காண முடிகிறது. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரின் நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். பிரியரே, இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திய மோசையை பற்றி பார்க்கும்போது 40 நாள் இரவும் பகலும் சீனாய் மலையில் கர்த்தரோடு இருந்ததால் அவருடைய பிரகாசம் மோசேக்குள் பிரதிபலித்தது. இதை மோசே அறியவில்லை. இஸ்ரவேல் மக்கள் மோசேயின் பிரகாசமான முகத்தை பார்த்து பயந்தார்கள். காரணம், அவர்களில் அந்த ஆன்மீக ஒளியை தாங்கும் பரிசுத்த அன்பில்லாதவர்களாக காணப்பட்டார்கள். இதனால் மோசே தன் முகத்திலே முக்காடு போட்டிருந்தான். நாம் இயேசுவில் இருந்தால் அந்த ஒளி நம்மிலும் இருக்கும். நாம் தினமும் தேவனுடனான தொடர்பு மூலமாக வல்லமையோடே உதிக்கிற சூரியனைப் போல இருப்போம். துக்கம், துன்பம், கண்ணீர், கவலை நம்மை நெருங்கினாலும் நாம் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. காரணம், தெய்வ அன்பு நம்மை பிரகாசிக்க செய்யும். இந்த சூரிய ஒளியினிடத்திற்கு அநேகரை கொண்டு வர பிரயாசப்படுவோமா? ஆமேன். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த வனாந்தரமான உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது பல நேரங்களிலும் துக்கம், துன்பம், கண்ணீர், கவலை எங்களை சூழ்ந்து கொள்கிறதப்பா. உம்முடைய அன்பிலிருந்து நாங்கள் பல நேரங்களிலும் தூரம் போகிறவர்களாக காணப்படுகிறோம். அனுதினம் வேதம் வாசித்து ஜெபித்து தியானித்து உம்முடைய அன்பிலே உம்மோடு இணைந்திருக்க உம்முடைய வல்லமையை நாங்கள் பிரகாசத்தின் ஒளியில் நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.